ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மீன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மிதமான சூட்டில் மீனை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு பக்கமும் 2 நிமிஷம் பொரித்து எடுத்துக்கலாம். மீனை பொரிக்கிறதுக்கு முன்னால் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டும் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்த மீனை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 3 பச்சை மிளகாய், 6 கட் பண்ணின பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 10-15 கட் பண்ணின சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துட்டு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி நான் 1 சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் அப்படி இல்லைன்னா தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதை நல்லா கரைச்சிட்டு குழம்போடு சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு கொதித்ததுக்கப்புறம் பொரித்து வச்ச மீனை அதோடு சேர்த்துட்டு 15 நிமிஷத்துக்கு அவிய விடுங்க. சுவையான மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.